எல்லாரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த அந்த படம் வந்தவன்னு சொல்கிறாங்க. நான் அந்த படத்தில் நடித்தேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சில கண்டென்ட்லாம் இருக்குது உங்களுக்கு. ரமேஷ் கண்ணா சார் நிறைய கண்டென்ட் சொல்ல போகிறாரு. நான் ஒரு சில கண்டென்ட் சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு 3-4 ஹீரோன்னு சொல்லலாமா? விஜய் சார், சூர்யா சார், வடிவேல் சார், ரமேஷ் கண்ணா சார். ரமேஷ் கண்ணா சாருக்கும் ரொம்ப படத்தில் பெரிய முக்கியத்துவம் இருக்குது. நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. அவரும் ஒரு ஹீரோ தான். எல்லா ஹீரோக்கும் மத்தியில் இந்த படத்தில் ஷூட்டிங்கில் ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்கள் பார்த்த காட்சிகள் வந்து மேக்சிமம் சாங்கும் சரி, இந்த ட்ரைலர் டீசரும் சரி, மேக்சிமம் வந்து மற்ற பழனி அங்கங்கே எடுத்தது, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்தது, அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். இங்கே நீங்கள் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்தது மேக்சிமம் வந்து குசால்தாஸ் கார்டன்லையும் ஒய்எம்சி கிரவுண்டில் தான் எடுத்தது இல்லை சார்? ரமேஷ் என்ன சார்? குசால்தாஸ் கார்டன் எங்களுடைய கோவில் மாதிரி ஒரு 25 வருஷமா அது வந்து ஒரு கோவில் மாதிரி சினிமாவுக்கு இருந்தது. அங்கே என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். அந்த நீங்கள் பார்த்தது எல்லாமே மேக்சிமம் 90% இதில் பார்த்தது எல்லாமே குசால்தாஸ் கார்டன் தான். அது இன்னைக்கு இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களோட கோவில் மாதிரி அது. எல்லா படமும் அங்கே தான் ஷூட்டிங் நடக்கும். அதுதான் அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. அந்த மரத்துக்கு அடியில் வடிவேல் சாரை வச்சு உள்ள திணிக்கிறது, அந்த போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் அவுட்டோர் எஃபெக்ட் வேணும்ன்றக்கா அது மட்டும் தான் ஒய்எம்சியில் பண்ணாங்க. மற்ற எல்லாம் அங்கே தான், பச்சை பாஸுக்கு ஆப்போசிட். மறக்கவே முடியாத இந்த நாட்கள். அதில் முக்கியமாக சொல்லணும்னா, பல இடங்கள் அங்கங்கே அந்த பெயிண்டிங் நேசமணி அந்த டீமோட அங்கங்கே டைலாக் பேசிட்டு அங்கங்கே இருந்துகிட்டு இருப்போம். ஒரு நாள் வந்து அந்த தேவானி மேம் கேரக்டர் வந்து விஜய் சாரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது அதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும். கல்யாணம் பண்ணி அவங்களுடைய நட்பெல்லாம் பிரிக்கணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். அவங்களோட படம் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அதனால் ஒன்றும் கதையை உடைக்கிறது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் வந்து ஒரு 21 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இப்போ சொல்லலாம். இதனால இந்த படத்தோடைய இது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ரிலீஸ் ஆக போகிற படம்னா நம்ம அதை சொல்ல மாட்டோம். நாங்கள் சொன்னது கிடையாது. ஒரு 21 வருஷம் கழிச்சு தான் சொல்லலாம். மேக்கப் பண்ண போகிறோம், மற்ற சின்ன சின்ன க்ளோஸ்அப்ஸ் ஷார்ட் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சித்திக் சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சித்திக் சார் அற்புதமான கலைஞர். சித்திக் சார், ரைட்டர் கோகுலகிருஷ்ணா, கோடர் கணேஷ், இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. சரி, ஓகே விஜய் சாரை அனுப்பிச்சிடலாம், ஓகே அவருக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. நிஜமாவே அவருக்கு ஷார்ட்லாம் முடிஞ்சுது, அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. ஆனால் வந்து ஒரு சின்ன தேவானி மேமுக்கு ஒரு சின்ன க்ளோஸ்அப் எடுக்கணும். அந்த க்ளோஸ்அப் அதோடைய தன்மை என்னன்னா, நீங்கள் திரும்ப படம் எப்படி ஒரு ஷோ உங்களுக்கு போடுவாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. தேவானி மேமுக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் எடுக்கணும். அதில் வந்து அப்படி பார்க்கணும் ஒரு லுக்கு. சூர்யா சாரை, விஜய் சாரை, அந்த லுக்கு பார்க்கணும். நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு கன்னிங்கா, அது கிட்டத்தட்ட ஒரு லவ் பண்ண கூட ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும் தேவானி மேமோடைய இதில். அதை எப்படியாவது நம்ம சாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். விஜய் சாரை நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிக்கணும், அது பர்டிகுலர் சூர்யா சார் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை தான் இருக்கும் அவங்கள்ட்ட அந்த கேரக்டரேஷனில். அப்போ வந்து அந்த முகத்தில் ஒரு கன்னிங், அது எப்போ அவங்க காட்டணும்னு சொன்னால், விஜய் சார் வந்து அவங்களுக்கு வந்து தாலி கட்டும்போது, அந்த முடிச்சு போடும்போது அவங்க வந்து அவங்க முகத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ விஜய் சார் இருக்கணும், அவரு இல்லை. தாலி கட்டுற காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. பட் அந்த க்ளோஸ்அப் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது சாரை அனுப்பிச்சாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாருக்கு கல்யாண காட்சிகள் எல்லாம் முடிஞ்சுது. என்ன பண்ணலான்னு சொன்னால், யாராவது டூப் போடணும், என்ன பண்ணுறது, அது மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டூப் போடணும்னு சொல்லிட்டு டூப் போடும்போது யாராவது ஒரு கை அந்த விஜய் சாரோட சட்டையை போட்டுட்டு தேவனி மேமுக்கு தாலி கட்டணும். அந்த கை மட்டும் தான் அந்த ஃப்ரேமில் வந்து கை மட்டும் தான் இருக்கணும். அவரு ஒரு ஷாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சித்திக் சார் என்னை கூப்பிட்டாரு. விஜய் சாரோட அவரோட சட்டையை கொடுங்க, இவரை பக்கத்தில் மனவரையில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த 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 தாலி கட்டுற அந்த முடிச்சு போடுறது வந்து, அது வந்து மனவரையில் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். நான் தெரிய மாட்டேன். என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும். நான் டூப் போட்டேன். எங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருந்தேன். இதில் என்ன, தேங்க்யூ சார், இதில் என்ன ஒரு லாஜிக் விஷயம் அப்படின்னா, நான் வந்து அவங்க சூர்யா சாரை பார்க்கணும், விஜய் சாரை பார்க்கணும், நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கன்னிங்கா பார்க்கணும். பார்க்கும்போது சூர்யா சாரை காட்டணும். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, சூர்யா சாரை காட்டும்போது இங்க காம்பினேஷன்ல கல்யாணத்துக்கு அட்சரை போட்டதுல சூர்யா சாருக்கு பக்கத்துல நான் நின்றுட்டு இருப்பேன். லாஜிக்கா வந்து எப்படி இருந்திருப்பேன். அப்போ வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு சூர்யா சார் ஒரு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு காமிக்க முடியாது. அப்போ எடிட்டிங்ல தான் அது சரி பண்ணாங்க. அது டிஆர் சேகர் சாருடைய தலைமையில மற்ற நண்பர்கள் அவங்களாம் எடிட் பண்ணாங்க. எனக்கு பர்டிகுலரா அந்த பேர் டக்குன்னு ஞாபகம், அந்த சின்ன லாஜிக் விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ
அப்போ வந்து பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, அப்பதான் பாரதி படம் நடிச்சு முடிச்சுட்டு வந்திருந்தேன். பாரதி படம் ஞான ராஜசேகரன் ஐஏஎஸ் அவங்க பண்ண பாரதி படம். அதுல வந்து தேவயானி மேமோடைய மகளுக்கு நான் நிஜமாவே படத்துல வந்து தாலி கட்டுவேன். அதுல வந்து தங்கம்மாளுடைய மாப்பிள்ளையா பாரதி படத்துல நான் திரைப்படத்துல அறிமுகமான படம் தான் அது. அதுல வந்து தங்கம்மாள் வந்து தேவயானியுடைய மகள், பாரதியுடைய மனைவி தேவயானி மேம் நடிச்சாங்க. அவங்களுக்கு மருமகனா வந்து அங்க அந்த வந்து தாலி கட்டினேன். அது முடிச்சு அடுத்த ஷெட்யூலே இங்க வந்து தேவயானி மேமுக்கே நான் வந்து விஜய் சாருக்காக போட்டு தாலி கட்டும் போது பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, டேய் வடிவேல் சாரா யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், டேய் அப்போ ஒரு படம் வந்தது, பழைய படம் வந்தது, ஏய் தாய் மகளுக்கு கட்டிய தாலி அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கு, நீ தாய்க்கும் தாலி கட்டுற மகளுக்கும் தாலி கட்டி இருக்கிற, பாரதி படத்துல மகளுக்கு தாலி கட்டி இருக்கிற, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல தாய்க்கு தாலி கட்டி இருக்க. அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப கலகலன்னு சிரிச்சாங்க. அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது. அந்த வடிவேல் சார் எவ்வளவு பெரிய ஒரு ஜீனியஸ் அப்படின்றதெல்லாம் அந்த படத்துல நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். அவர் அற்புதமான டயலாக் ரைட்டர். வடிவேல் சார் வந்து ரொம்ப அற்புதமான, அதாவது யாரை தூக்கி சாப்பிடுவான்ற மாதிரி ஒரு பயங்கரமான போட்டி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட அந்த குசால்தாசன் கார்டன்ல அந்த ஷூட்டிங்ல அது முன்னாடி முடிக்கிற வரைக்கும் விஜய் சார் சூர்யா சார் இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அது ஒரு கோவமா ஆக்ரோஷமா ஒரு சென்டிமெண்டா பழனியில அங்க இங்கெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த நேசமணி ட்ராக், இந்த சென்னை போர்ஷன்ஸ், இந்த திருமணம், இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கு போட்டி அப்படின்னு விஜய் சாரை தாண்டி நம்ம நின்னுறணும் அப்படின்ற மாதிரி சூர்யா சாருக்கு ஒரு போட்டி இருக்கும். சூர்யா சார் எங்க ஸ்கோர் பண்ணிடுவார் அப்படின்னு விஜய் சாருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய அவர் எஸ்எஸ்சியோட வாரிசு, இவர் சிவகுமார் சாரோட வாரிசு. இதுக்கிடையில ரமேஷ் கண்ணா சார் அவரு பூந்து ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுவாரு. ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிற மாதிரி வடிவேல் சார் அவரு வந்து பாத்தீங்கன்னா எப்ப என்ன பண்றாருன்னே தெரியாது. சின்ன சின்ன அசைவுகள்ல சின்ன சின்ன டயலாக்ல எதையாவது ஒண்ணு சும்மா இருக்கும்போது சொல்லிடுவாரு. அப்படி சும்மா இருக்கும்போது சொன்னதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னா நீ ஆணையே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து கை தட்டிக்கலாம். நீ ஆணையே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் சொன்ன அந்த விஷயம் தான் இன்னைக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு அந்த படம் இதுலதான் வந்திருக்கு அப்படின்னு தெரியாத தலைமுறையில இப்ப தெரிஞ்சுக்க போகுது ரீரிலீஸ்ல. ஓ இந்த டயலாக் இதுலதான் வந்துச்சா, இதுலதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சா, வடிவேல் சார் தான் அதை பேசினாரா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தலைமுறை தெரிஞ்சுக்க போகுது. அந்த ஆணியே புடுங்கவனா வந்து படத்துல டயலாக் பேப்பர்ல டயலாக் கிடையவே கிடையாது. ரமேஷ் கண்ணா சார் இங்க அவர் மட்டும் தான் இங்க இருக்காரு, அதனால அவருக்கு தெரியும். மற்ற அந்த ஸ்பாட்ல இருந்த எல்லாருக்குமே தெரியுமே தவிர ரொம்ப டீப்பா தெரியாது. இந்த ஆணியே புடுங்க வேணாம்னு எல்லாரும் சுத்தி இருக்கவங்க நிஜமா சிரிச்சுட்டாங்க. எல்லாரும் சிரிச்சிட்டாங்கன்னா அப்ப டயலாக் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கோகுலகிருஷ்ணா அவங்க கோஆர்டினேட்டர் கணேஷ் சாரை கூப்பிட்டு கேட்கும்போது இல்ல அவர் சும்மா கிண்டல் பண்றக்கா சொன்னாரு. இல்ல கிண்டல் பண்ண இல்ல அது வேணாம் நம்ம சீனுக்கு போலாம்னு சொன்னேன். சித்திக் சார் சொல்லிட்டாரு இல்ல கண்டிப்பா வந்து இந்த டயலாக் இந்த படத்துல வைக்கிறோம், ஆணியை புடுங்க வேணாம். எனக்கு அதை ரிசீவ் பண்ண முடியல. ஆனா எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. எனக்கு அது டீப்பா தமிழ் தெரியலனா கூட எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. கண்டிப்பா அதை வைக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆணியே புடுங்க வேணான்னு உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் எல்லாரும் அவங்கவுங்க அன்றாடம் பயன்படுத்துற வார்த்தைகள் அன்னைக்கு வடிவேல் சார், வடிவேல்ன்ற ஒரு ஜாம்பவான், வடிவேல்ன்ற ஒரு ஜீனியஸ் உருவாக்குன அந்த ஒரு தான் ஆணியை புடுங்க வேணான்னு. நிறைய விஷயம் அந்த மாதிரி அப்ரண்டிஸ் அப்படின்னு ரெண்டுக்கான வித்தியாசங்கள் அவர் வந்து சொல்லி அவங்க வந்து ஒரு வந்து பயிற்சி நிலையில இருக்கவங்க தானே பெயிண்ட் அடிக்க தெரியாதுல்ல, அதுக்காக சொல்லி அதுக்கான ஆங்கில வார்த்தையை சொல்லி சொல்லுங்க திட்டுங்க அப்படின்ற மாதிரி சித்திக் சார் சொல்றாரு. இது வடிவேல் சார் பொதுவாகவே வந்து ஒரு ஃபன்னா தான் பேசுவார். அவரு சரியான உச்சரிப்பு இங்கிலீஷ் அவர் உச்சரிச்சுட்டாருன்னா அவர் காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாது இல்ல, அதனால வேணும்னே வந்து ரிகர்சல் பார்க்கும்போது அதை மாத்தி சொன்னாரு. அப்ரண்டிஸ்ன்றதை மாத்தி அவர் வந்து ஃபன்னா சொல்லணும்னே சொன்னாரு. சொன்னோடனே இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன், கரெக்டா சொல்றேன், இப்ப டேக் போலாம்னு. இல்ல டேக் ஓகே, நீங்க தப்பா சொன்னதுதான் காமெடி அப்படின்னு. இது மாதிரி அந்த படத்துல சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஸ்பாட்ல ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அந்த ஸ்பாட்ல கிரியேட் ஆன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது ஒட்டுமொத்த பேப்பர்ல சித்திக் சார் அங்க இருந்து எழுதிட்டு வந்தது, அதுக்கு முன்னாடி பண்ணது, அந்த விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மேஜிக் கிரியேட் ஆனச்சு பாருங்க. அந்த மேஜிக் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் நான் பண்ணணும் நீ பண்ணணும்னு போட்டு எல்லா நடிகர்களும் பண்ணணும்னு ஒரு மேஜிக் கிரியேட் ஆச்சுல, அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட காமெடியா இருந்தது. கரணம் தப்புனா மரணம், இது யாரு ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் பயங்கரமா போட்டி இருக்கும். சில இடங்கள்லாம் வந்து வடிவேலு சார் தென்னர அடிச்சிருவாரு, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரும் தென்னர அடிச்சிருவாரு, பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இந்த விஜய் சார் விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது ஆக்சுவலி வந்து கேமரா ரெடி, அது வந்து ஆக்ஷன் சொல்லி சிரிச்சது கிடையாது. விஜய் சார் சிரிக்கிற மாதிரி வடிவேல் வந்து அந்த இதுல விழுந்துருவாரு, அந்த கரியில விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, விஜய் சார் நிஜமாவே உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருந்தார். கேமராமேன் வந்து அதை கேப்சர் பண்ணாரு, அவ்வளவுதான். இது மாதிரி சினிமாவில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். இது மாதிரி நிறைய அந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். விஜய் சார் பாத்தீங்கன்னா ரொம்ப யார்ட்டையும் எது பேச மாட்டாரு. அவர் மைண்ட்லயே வந்து அந்த டான்ஸ் ரிகர்சல் எல்லாமே வந்து
மைண்ட்லேயே பண்ணி பார்த்துட்டே இருப்பார். எல்லாரும் அவர்கிட்ட காலைல போய் வணக்கம் வைக்கும்போது திரும்பி வணக்கம் வைக்க மாட்டார், ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் வந்து விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் டயலாக் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எல்லாமே மைண்ட்லேயே பார்த்துட்டே இருப்பார், மைண்ட்லேயே பார்த்துட்டு ரிகர்ஸ் பார்த்துட்டே இருப்பார். சமீபத்தில் கமலா திரையரங்கில் ஆண் பாவம் அந்த படத்துக்காக போயிட்டு குடும்பத்தோட போயிட்டு வெளியே வரும்போது கமலா திரையரங்கில் அந்த ரைட் சைடில் பெரிய போஸ்டர் ஓடிங்க இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஓடி இருக்கணும்னு என் ஃபேமிலியில் என் மனைவி உடனே சொல்கிறாங்க, அந்த படம் ஒரு இது படம் ஓடுதா அப்படின்னா, ஓடலாமா, ரிலீஸ் ஆக போகுது. அந்த எக்ஸைட்மெண்ட் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நம்ம அந்த படத்தை பார்த்த எல்லார் வீட்லேயும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். டெஃபினட்டாக குடும்பத்தோட இந்த படத்தை வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ சமீப காலமா பழைய படங்கள் நல்லா ஓடின படங்களை வந்து ரீ ரிலீஸ் பண்ற ஒரு பழக்கம் இருக்கு. இந்த படத்துல நிச்சயமா ஒரு வித்தியாசம் என்னன்னா, டெக்னிக்கலா இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா அதை புது குவாலிட்டிக்கு அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. கண்டென்ட் எப்பவுமே சிரிப்போம், ஆனா அதை நம்ம ஒரு நிறைய செலவு பண்ணி திரையரங்கத்துல போய் அந்த ஒரு 2.5 மணி நேரம் உட்காரும் போது காட்சியா ஓசையா அது நல்ல தரமா கிடைக்கிறதுக்கு மிஸ்டர் வினோத் ஜெயின் செஞ்ச முயற்சி, அவங்களோட டீம் செய்த முயற்சிக்கு ரொம்ப நன்றி. பொதுவாகவே அவர்கிட்ட அந்த ஒரு குணம் உண்டு. நான் வந்து கன்னடத்தில் படம் பண்ணிட்டு தமிழில் படம் பண்ணுறதுக்காக கதையை சொல்லிட்டு இருக்கிற போது அவரை போய் பார்த்தேன். அப்போ அவரு எனக்கு ஒரு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய கதை சொன்னார். சார் நிறைய செலவாகுங்க சார், சுருக்கமா சின்னதா காமெடியா, இல்ல பொன்குமரன் இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நல்ல பெரிய பொருள் செலவுல வந்து இந்த கோல்மால் எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணாரு. அதே சப்போர்ட்ஸை அதே பண செலவை பண்ணி நேரத்தை செலவு பண்ணி தரமான படத்தை திருப்பியும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க வினோத் சார். இண்டஸ்ட்ரிக்கு அந்த பார்க்க வரக்கூடிய ரசிகனுக்கு அந்த தரமான படங்கள் அதே அந்த குவாலிட்டியில வேணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக திரு ஆரிய ராஜ் அவர்கள். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மேடையில் விட்டிருக்கக்கூடிய பிறர்களுக்கும் ஊடக அன்பர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி தான், அப்போ எனக்கு ஒரு 21 வயசு இருக்கும். நானும் அந்த படத்தை ஆல்பர்ட் தேட்டரில் நல்லா ஃபன்னாக செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் கரகாட்டக்காரன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழ காமெடி படத்துங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படம் தனியாக போவோம், காமெடி ட்ராக் தனியாக போவோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடியிலே தான் படம் போவோம், செகண்ட் ஹாஃப் தான் அந்த சென்டிமெண்ட் வரும். விஜய் சாரும் சரி, சூர்யா அண்ணன் சரி, ஒரு சார்மிங்காக நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக சார் வந்து போட்டி போட்டு நடிச்சிருப்பார். ரமேஷ் அண்ணா அவர் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர் பட்டாளமே இருப்பாங்க. அதில் ராஜீவ் சார் இருப்பார், பிரமீன் நடராஜன் சார், ராதாரவி சார், சார்லி சார், வடிவேல் சார். ஒரு ஃபன்னாகவே இருக்கும். திரும்ப இதை நான் 21 ரிலீஸ் அன்றைக்கி தேட்டரில் பார்க்க விருப்பப்படுறேன். இது டிஜிட்டல் மயப்படுத்தியிருக்காங்க. அப்பயும் அந்த படம் பார்த்தீங்கன்னா நடிச்சவங்க நடிகருக்கும் வெற்றியை கொடுத்தது, தயாரிப்பாளருக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருக்கோம். இப்போ இந்த படத்தை திரும்ப அவங்க டிஜிட்டலைஸ் பண்ணி பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு இந்த படம் திரும்ப நல்ல ஒரு வெற்றி படமாக ரீ-ரிலீஸ் அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஈசிஆர் பி சரவணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் ரீ-ரிலீஸ் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் ரமேஷ் கண்ணன் சார் அவர்களுக்கும், திருப்பாச்சி சிவகாசி வெற்றி படம் தந்த அண்ணன் பேரர் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 14 தேதி 2021ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 175 நாட்களுக்கு மேல் ஓடிய படம். சூர்யா சாரும் தளபதி அவர்களும் நடித்த அந்த படம் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் வந்து டிவியில் இருக்க படம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் டிவியில் வந்து குடும்பத்தோட ஒரு நல்ல குடும்ப படம் போட்டால் படம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து குடும்பமாக குழந்தைகளாக பார்த்த படம் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம். ரொம்ப அற்புதமான ஒரு படம். மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அந்த படமே பார்த்தா கவலைகளாக மறந்துடும்னு சொல்லுவாங்க அந்த டைமில். அப்படி ஒரு படம் அது. அந்த படம் மீண்டும் ரீ-ரிலீஸ் ஆகுது நவம்பர் 21ஆம் தேதி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் அந்த படம் மிக சிறப்பாக கில்லி ரீ-ரிலீஸ் எப்படி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதோ அதே போல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பது இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள்.
நன்றி. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை மூலம் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு திரைப்படம் மறுபடியும் ரீலீஸ் ஆகும்போது இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறது எனக்கு வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது. நிறைய விஷயங்கள் இது சொல்கிறதுக்கு இருக்குது. அதில் முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கோல்மால் ப்ரொடியூசர் 2 பேரும் மொரிஷியஸே டூர் மாதிரி போயிட்டு வருவோம். நாங்கள் மொரிஷியஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னையா மயிலாப்பூர் போகிற மாதிரி போயிட்டு வரி அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன்குமார் தான் இயக்குனர். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு. அவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு, அவங்க 4 வருஷம் ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது. சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளி டைலாக் எழுத விட மாட்டார். அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருந்து அவர் வடிவல் சொன்ன சிரிச்சதை பார்த்து சொல்லிட்டாரு. ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும். ஏன்னா நான் அவரோட டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணேன் பாஸ்கர் ராஸ்கல்ல. ஒரு டைலாக் கூட அவருக்கு வேறு டைலாக் சொல்ல விட மாட்டார். எந்த டைலாக் வேணான்றவார், எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்ட்டுவார். அதில் ஆணியை பிடிக்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதின டைலாக் தான். அதில் வந்து வடிவேல் சொன்ன டைலாக்லாம் கிடையாது. தவறான ஒரு செய்தியாக போயிடுச்சு. ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிறனால தெரியும். ஒரு டைலாக் கூட அவர் எழுத விட சொல்ல விட மாட்டார். ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில். பிரமிழ் ராஜ் சார் கேட்பா, டேய் நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வாரு. நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னேன். ஒன்று கட்டு அப்படின்ட்டார் டேரக்டர். என்ன இது டைலாக்கு? அவர் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார் இது ஒரு மாதிரி கழுத்து ஜோக்கு சார் அப்படி. அதெல்லாம் வேணான்ட்டேன். இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ். சரி வச்சு தொலைங்க அப்படின்னு வச்சுட்டு போனார். அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக். அது கூட சிம்பு இருக்கார், டிஆரோட சன்னு, அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டைலாக் தான். சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணியை பிடிக்கிறவனோட ரொம்ப பிடிச்ச டைலாக்கு ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர், எவ்ரி திங் இஸ் மைண்ட். ஒன்று கூட வெளியில் எடுக்க மாட்டார். அதே மாதிரி கோகுல் கிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார். படிக்கும் ஒரு வார்த்தை விட்டோன்னு திருப்பி எழுத சொல்லுவார். அதுமாதிரி பாஸ்கர் ராசல் நான் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார். அற்புதமான ஒரு திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யா நானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் பழகிட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் வந்து உடுமலைப்பேட்டில் ஷூட்டிங், ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு. அப்போ தெனாலி ஷூட்டிங் கோடைக்காலம் மேலே நடக்கும். நைட்டு இங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போகணும். அங்கே போயிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வரணும். அவ்வளோ பிஸி. அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லு, இது கேட்குறது தான் என் வேலை. உடனே நான் அங்கே போய் மேடம் சூர்யா அபவுட் யூ ஆஸ்க், எனக்கு பாதி இங்கிலீஷ் தான் தெரியும் சொல்லி முடிச்சாங்க. அவங்க எஸ் தேங்க்யூ அப்படின்னோம். மறுபடியும் போகும்போது என்னை பற்றி சொல்லுங்கன்னோம். நான் கீழே வந்தேன்ப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் 2 பேருக்கும். இவரோட தூதுக்கு போயிட்டு வந்து வேலை ஆரம்பித்தோம். வேற அதை விட பெருசாக ஒன்றும் சாதிக்கிறதுக்கு இல்லை. அப்படி காதலி வளர்த்த ஒரு படம் அது. அந்த படம் மட்டும் இல்லை, அமர்கலத்தில் அப்படி தான் ஷாலினி அஜித் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது. நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அஜித்துக்கு. அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, நான் ஃபேமிலிக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், புரியுதா? ஏன்னா சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மானிட்டரில். என்ன அவன் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறான், வாங்க அப்படி கூப்பிட்டாரு. என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறேன். என்ன அட்வைஸ்? இல்லை இது மாதிரி சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ண வேணாம் அப்படி. பாவி ஷாலினி லவ் பண்ணுறாங்க, அடுத்த மாதம் கல்யாணம், உனக்கு படம் வேணுமா வேணாமா இதோட போடு மிரட்டினார். அத்தோட வாய முன்னோன்னா நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அதனால ஒரு அற்புதமான திரைப்படம் ரசித்து பண்ணார் டைரக்டர். அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட். அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரும் இழப்பு. ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கேரக்டர் கிரியேட்டிவ் பண்ண முடியும். நேசமணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார். அது வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில். அதே மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார், சூர்யா பண்ணார் விஜய் பண்ணார் ஓகே, ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் கண்ணா செலக்ட் பண்ணிப்பாரு அதுதான் கரெக்டுன்னாரு. ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார். இஸ் எ டைரக்டர் ஆக்டர் ரைட்டர். அதனால் நானும் டைரக்டர் ஆக்டர்னால அது ரொம்ப அவர் பிடிச்சி போச்சு. அதனால் அவர் சொல்ல நீ கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணீங்கன்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பாதி. இப்போ பாருங்கள் 23 வருஷம் கழிச்சு மறுபடியும் படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு எல்லாம் வைக்கிறோம்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் வருந்தாலும் சொன்னாங்க, நான் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தேன். இப்போ தான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு இப்போ தான் வெளியில் லீக் ஆகுது. ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா ஏன்னா நம்மளை பார்க்கும்போது பெருசாக பார்க்குறாங்க. இவர் என்ன இப்படியே இருக்கிறாரு,
இன்னும் ஒரு வயசாக மாட்டேங்குது, கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க. நான் இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க, சார் வயசாகிடுச்சுல இன்னும் இந்த மாதிரி சட்டை போடலம்மா, ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு. அதனால் நல்ல ஒரு படம், திரைப்படம் என்றைக்குமே இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள் சினிமாவுக்கு வர்ற காலத்தில் என்னை கேட்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்ன? காதலுக்கு நேரமில்லை, ஊட்டி வர ஒருவன்னு சொல்லுவோம். அந்த 2 படமும் இப்பவும் பார்த்தாலும் எவ்வளோ வேணாலும் சிரிக்கலாம். அது மாதிரி இப்போ சிரிப்பதற்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ நான் ஷூட்டிங்லாம் போகும்போது எங்கன்னா வெளியே அவுட்டோர் பொம்பளை கேட்பாங்க, என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்றீங்களா சார், சிரிச்சு ரொம்ப நாளாச்சு சார், தியேட்டருக்கு வந்து அப்படியே சார் உயிர் எடுக்கிறீங்க. நான் சொன்னேன், அப்படி தான்ப்பா ஆகி போச்சு, மாறி போச்சு. ஏன் சார் நீங்கள் டைரக்ட் பண்ணக்கூடாது? நான் சொன்னேன், டைரக்ட் பண்ணலாம், ஆனால் டைரக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரக் விற்கணும், இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும், இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும். அப்படி ஆயிடுச்சு. இப்போ நல்ல ஒரு கதை, சென்டிமெண்ட், சிரிப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் இந்த படம் நிச்சயமாக தியேட்டரில் பெரிய லெவலில் போகணும்னு இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் தயாரிப்பாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் சூர்யா சார்பாக வந்திருக்கும் ரசிமன்றத்தை சேர்ந்த ஆரியராஜா அவர்களுக்கும், தளபதி விஜய் சார்பாக வந்திருக்கும் விஜய் ரசிமன்றத்தை சார்ந்த ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கும், நடிகர் ரமேஷ் கண்ணா சார்பாக வந்திருக்கும் ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும், நம்ம சார்பாக அவங்க வர மாட்டாங்க, நம்ம தான். ஆனால் ரமேஷ் கண்ணா சாரை பற்றி நிறைய ரகசியங்கள் பற்றி எனக்கு தெரியுது. நடிக்க பொண்ணு எடுத்து நடிக்காம மற்றவெல்லாம் பார்த்துருக்காரு. சூர்யாவுடைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்ன மச்சான்? தெய்வ மாமான்னு கூப்பிடணும், தெய்வ மச்சான். ஓ அப்படி. சூர்யா சாரோட காதலுக்கு பக்கவளம் பார்த்துருக்காரு. அஜித் என்ன பாமன்னார் உங்களுக்கு? அவருக்கு எகேஸ்ட் வந்துருக்கீங்க, அந்த லவ் கட் பண்ண பார்த்துருக்கீங்க. நல்ல சரண் சார் வந்து காப்பாத்திட்டாரு. அதனால சூர்யா சார் உங்களை ஃப்ரெண்ட்ஸ்னு கூட போட்டுக்கானுங்க. சூர்யா சார் விஜய் சார் நடிச்ச படம் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர். ஆனால் அதில் ஃபுல்லாக எதிர்பூர்வமாக இருப்பாங்க. கடைசி வரைக்கும் 2 பேருக்கும் மோதல் தான், இனிமையாகவே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸில் நல்ல ஒரு நண்பர்கள், இணையவழியா நண்பர்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்ன ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன்ட்டு, நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தேன். எது சொன்னால் நான் காலேஜ் படித்தேன்னு தெரியுங்க. அதுக்காக நம்ம படித்தா ஒத்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நேரத்தில் பதிவு பண்ணிக்கிட்டோம். காலேஜ் ஒரு ஃபஸ்ட் இயர் தான் விட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படங்கள், எந்த படம் சொன்னாலும் கதை ஞாபகத்துக்கு வரும். ஒரு காருக்கு மரியாதை இருக்கட்டும், பூதை உணப்பாக இருக்கட்டும், துல்லாத மனத்தில் இருக்கட்டும், சூர்யா சார் நந்தா வரும்போது டக்குனு கதை தான் ஞாபகத்துக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் கதை ஞாபகத்துக்கு வராது, காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க காமெடி. என்னை பொறுத்த வரைக்கும் சித்திக் சார்லாம் மிகப்பெரிய இயக்குனர். நம்ம ஆக்ஷன் படம் எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம், ஒரு லவ் ஸ்டோரி ஈஸியாக எடுத்துடலாம், முழுக்க முழு சென்டிமெண்ட் எடுத்து மக்கள்லாம் அளவு வச்சிடலாம். அதெல்லாம் ஒரு டேரக்டர் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த காமெடி எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் ரொம்ப டைமிங் முக்கியம். காமெடி மட்டும் ஒன்று சொல்லிட்டு அடுத்த டைலாக் கொஞ்சம் லேட்டானாலும் காமெடி போயிடும். ஆனால் சில சீன் வேற ஒரு லவ் சீனோ
சென்டிமெண்ட் சீனும் இந்த மாதிரி சீனில் யாராவது லேக் விட்டா கூட அதில் எடிட்டு கட் பண்ணிக்குவார். அந்த லேக் தூக்கிடுவாங்க. காமெடி பண்ண முடியாது. நீங்கள் 5-6 ஆர்டிஸ்ட் ஒன்றா பண்ணும்போது அதில் என்ன இருக்கோ அப்படி தான் அதையும் கட் பண்ண அதுவும் உள்ளதும் கெட்டு போகும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் எல்லா கம்பெனி டைமிங் ஒரு 5-6 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இதில் இடம் ராதாரவி சார் வேறு. முதல்ல ராதாரவி மிகப்பெரிய வில்லனை இதுக்குள்ள நடிச்சுப்பாரு. அவர் வேலைக்கு போது உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். ஆமாம், அவர் அதில் காமெடி ஆகிட்டாங்க. ஒரு பெரிய செட்டப். அதாவது டைம் அப்படி டைமிங் வந்து அப்படி போகணும். சொன்ன மாதிரி இதில் ஹீரோ இது வந்து சில யார் ஹீரோன்னு தெரியாது. விஜய் சார் ஹீரோவா, சூர்யா சார் ஹீரோவா, ரமேஷ் கண்ணா ஹீரோவா, வடிவேலு ஹீரோவா, ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தர் ஸ்கூல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதில் வந்து அதான் அவங்க மலையாள இயக்குனரில் ஒரு விஷயம் ரமேஷ் கண்ணா சார் உண்மை, அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சார். அவங்க ஸ்கிரிப்டுக்கு அந்த அந்த சீனில் யார் என்ன பேசணும், அந்த சீன் ஃபுல்லாக ஹீரோ பேசாமல் இருக்கணுமா, பேசாமல் வச்சுருவாங்க. ஹீரோ என்ன கேட்டாலும் உட்காந்துருவாங்க. அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன கேட்குதோ அதை எடுத்து கொடுக்குறது தான் மலையாள இயக்குனரோட டேஸ்ட். நான் ஒர்க் பண்ணிட்டேன். தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேறு. இந்த ப்ராப்பர்ட்டி முதற்கொண்டு அங்கே அந்த சீனில் என்ன இருந்துச்சோ, அந்த செவத்தில் என்ன படம் மாட்டி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும். அவ்வளோ கவனமாக பண்ணுவாங்க. சித்திக் சார் காமெடி பர்சன். இந்த படத்தை ஃப்ரெண்ட்ஸில் வந்து முக்கியம் காமெடி தான். இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆகிப்போச்சு. ஒரு 2 வருஷம் இருக்குமா ட்ரெண்டிங் வந்து எங்கே பார்த்தாலும் நேசமணி நேசமணி நேசமணி. அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த ட்ரெண்டிங்கில் உள்ள படம் தேவானி மேடம். ராசியான ஆர்டிஸ்ட். அப்புறம் எனக்கு சூர்யா அவங்க ஒரு பேர் இருக்காங்கல்ல, நான் எங்கேயோ பார்த்த மாதிரிக்கே நினச்சிட்டு இருக்கேன். அப்போ தான் தெரிஞ்சு கொஞ்சம் ஷாக் ஆச்சு. அவங்களா அவங்க அப்படின்ட்டு. விஜயலட்சுமி மேடம் எனக்கு டக்குன்னு அவங்களும் சினிமா வர அண்ணன் அவர் ஒரு ஞாபகத்துக்கு வர்றாரு. சரி, ஓகே. சில பார்க்கும்போது டேரக்டாக தான் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு. நீ அவங்களே கூப்பிட்டு வந்துருக்கலாம். எங்களை கூப்பிட்டு வந்து என்ன தேர்வு பண்ண போறீங்க? நாங்கள் எப்போ இங்கே வந்து எதாவது பேசிட்டு போகிறோம். நீ அவ்வளோவா வந்தால் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும். இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும். தேவாயி மேடத்தை விட விஜயலட்சுமி மேடம் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிஷ் நல்லா சொல்கிறேன். அதான் இங்கே நீங்களே ஓடி போயிருப்பாரு. இப்போதான் யோசிப்பாரு, பேங்க்ல போய் ஒரு வாரம் இருந்து கூட்டு வந்துருக்கலாம்ல. நெருங்க பயப்படாரு, வேற ஒன்றும் இல்லை. விஜய் சார் வந்து நான் வந்து திருப்பாச்சி மூவ் பண்ணுற நேரத்தில் பெரிய ஆக்ஷன் வர மாட்டார். அது மாதிரி திருமணம் வந்துருச்சு, கில்லி வந்துருச்சு, பெரிய ஆக்ஷன் வர மாட்டார். நான் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும்போது அந்த ஆடு வெட்டுற சீன் இருக்குல்ல, மாலையை போட்டு தண்ணியில் ஊற்றுவாங்கல்ல, அந்த சீனை பற்றி நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த அவர் கட்டி வச்சு வாழையை போட்டு தண்ணி ஊற்றுறது விஜய் சார் இல்லை, பெஞ்சமின் தான். நான் காமெடியன். அவரை கட்டி வச்சு இது மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி என்னெல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சொல்லி கதை வாக்கியாச்சு ரெடி பண்ணிட்டு செகண்ட் டைம் ஷூட்டிங் போக முன்னாடி திருப்பி ஒரு கதை சொல்லிடுவோம். அப்படி திரும்ப கதை சொல்கிறேன். அப்பவும் இந்த கொஞ்சம் 3 வருஷம் சொல்லிட்டேன். அது ஃபுல்லாக கேட்டார், ஓகே விட்டார். நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டீங்கன்னா படம் ஹிட் அப்படின்னா ஒரு இக்கு வைப்பாங்கல்ல, அது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அது நல்லா இருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு ஹிட்டு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு தயக்கத்தோடு கேட்டார், சின்ன செக்ஷன் என்ன சார் அப்படின்னா, அந்த ஆடு விட்டுற சீனில் பெஞ்சமின் பதிலாக அப்போ பெஞ்சமின் அந்த காமெடி பதிலாக
அதை நானே பண்ணிடலாமா அப்படின்னாரு. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது இருந்துச்சு, இவன் பெரிய ஆக்ஷன் ஹீரோ, காமெடி ஒன்று மக்கள் ரசிப்பாங்க. சரி இவர் பெரிய இப்போ ஆக்ஷன் ஹீரோவாக இருக்காரு, மாசாக இருக்காரு, இப்போ போய் அடுத்த மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி 6 ரூபா விட்டுருது, அவர் ஒத்துக்குவாரா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற தயக்கத்தில் இருந்தேன். கேட்டவன் எனக்கு ஹாப்பியாக போச்சு. ஓகே சார், இங்கே நல்லா இருக்கும் சார் அப்படின்ட்டு திருப்பி அது மட்டும்தான். அப்புறம் பெஞ்சவனை பின்னாடி வச்சுட்டு இவரை கட்டி வச்சு பஞ்சத்தெல்லாம் ஊற்றணும். அத்தா சம்ம சுடுதாத்தா அதெல்லாம் ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா ஒரு விஜய் சார் நம்ம இன்னைக்கு பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பார்க்குறோம். ஆனால் அவருக்குள்ள காமெடி சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு. என்னோட திருப்பாச்சியம் இருக்கட்டும், சிவகாசியாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹியூமராக தான் கொண்டு போயிருக்கோம், செகண்ட் ஹாஃப் தான் ஆக்சுவலாக சென்டிமெண்ட்டாக இருக்கும். விஜய் சார் வந்து ரொம்ப காமெடியில் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி